பிரதமர் மோடியின் வருகை எப்போதும் தமிழகத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த முறையும் பரபரப்புக்கு குறைவில்லை. ஒரே மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்றி காட்டிய அதிமுக தலைமை தேமுதிகவை அழைத்து வருவதில் மட்டும் பின்னடைவை சந்தித்தது. என்றாலும் மோடியின் கூட்டம் கிளாம்பாக்கத்தில் மிக உற்சாகமாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெற்றது. தமிழகத்திற்கு கடந்த 40 நாட்களில் 4வது முறையாக இன்று தமிழகம் வந்த பிரதமர் மோடி கிளாம்பாக்கத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். புகழ்பெற்ற காஞ்சி மாவட்ட மண்ணில் இருந்து தான் பேசிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், தமிழ் மக்களின் கலாச்சாரம் பண்பாடு போற்றுதலுக்குரியது என தெரிவித்தார். ஜெயலலிதா கனவு கண்ட தமிழகத்தை உருவாக்க நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் என தெரிவித்த பிரதமர் மோடி, ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காக சமூக நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர் எம்ஜிஆர் என்றும் குறிப்பிட்டார். மேலும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார். We decided to rename the Chennai Central Station after the great MGR. தமிழர்களுக்கு ஒரு பிரச்சினை என்றால் மத்திய அரசு ஓடி வந்து உதவி செய்வதாக குறிப்பிட்ட மோடி, பாதிரியார் பிரேமை ஆப்கானிஸ்தானில் இருந்து மீட்டு வர 8 மாதங்களாக மத்திய அரசு இரவு பகலாக பாடுபட்டது என்றும், விங் கமாண்டர் அபிநந்தனை 2 நாளில் மத்திய அரசு மீட்டுக் கொண்டு வந்தது என்றும் தெரிவித்தார். இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் தாம்தான் என சுட்டிக்காட்டிய பிரதமர், தமிழகத்தில் விமானங்களின் வருகை புறப்பாடு குறித்து இனி தமிழில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தனது பேச்சில் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடிய பிரதமர் மோடி, திமுக ஆட்சி உட்பட 50 முறை மாநில அரசுகளை டிஸ்மிஸ் செய்தவர் இந்திரா காந்தி என்றும் ஆவேசமாக குறிப்பிட்டார். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்களால் காமராஜர் அவமானப்படுத்தப்பட்டதை மறக்க முடியாது என்று பேசிய மோடி, மாநில அரசுகளின் எதிர்பார்ப்புகளை முந்தைய காங்கிரஸ் அரசு நிறைவேற்றவில்லை என்றும், தற்போதைய பாஜக அரசு மாநில உரிமைகளின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து வருகிறது என்றும் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் தன்னை தனிப்பட்ட முறையிலும் சமூக ரீதியிலும் கடுமையாக விமர்சிப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, எனினும் இத்தகைய விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் 130 கோடி மக்களின் நலனுக்காகவும் பாடுபடுவேன் என்றும் கூறினார். Someone will abuse me, then someone will mock my poverty, then someone will abuse my family, then someone will abuse my lower caste origins. Now, one Congress leader talks of killing Modi, but I want to tell them, I am not bothered about their threats and abuses. I am here to do my work. I am here to do whatever I can do to make India strong and prosperous. எதிர்க்கட்சிகளின் செயல் திட்டங்கள் குறித்து மக்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றும், பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை எதிர்க்கட்சிகளிடம் கேட்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். பாதுகாப்புத் துறையின் உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த பிரதமர், நாடும் மக்களுமே நமக்கு முதன்மை, வேறு எதுவும் இல்லை என்றும் அழுத்தமாக குறிப்பிட்டார். மேலும் 40ம் நமதே நாடும் நமதே என தமிழில் கூறி தனது உரையை முடித்தார் பிரதமர் மோடி. செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.